மாடர்ன் டேல பிரேக்கப்புங்கிறது ஒரு பயங்கர நார்மலைஸ்டான திங்காக தான் இருக்குது. அண்ட் சாய்ஸஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு நமக்கு இன்னைக்கு. ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஃபீமேல் சாலிடாரிட்டி வந்து இன்னைக்கு ரொம்பவே செரிஷ் பண்ணுறாங்க. அஸ் அ ரைட்டர் மை இன்டென்ஷன் இஸ் நெவர் டு டில்ட் டுவர்ட்ஸ் எனிபடிஸ் சைட். ஹாய் பிரபு, வெல்கம் டு ஃபிலிம் கம்பேனியன்ஸ். ஹாய், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு லவ்வரை ஒரு வார்த்தையில் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ஸோ ரியலிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பட் ஐ டோன்ட் திங்க் தமிழுக்கு ஈக்குவல் அந்த வார்த்தைக்கு வேற ஒரு வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப யதார்த்தமான ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சின்ஸ் யூ அட்ரெஸ் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப், இந்தியன் சினிமாலே வந்துட்டு தேர் ஹவ் பீன் மெனி ஃபிலிம்ஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அட்ரெஸ் பண்ணியிருக்கு. க்ளோரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் தேவ் அட்ரெஸ் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு. பட் வாட் மோஸ்ட் ஃபிலிம்ஸ் டென் டு டூ இஸ் லைக் அவங்க ரொம்ப ஒரு ஹாப்பி எண்டிங் இல்லை ஒரு ஃபீல் குட்டாக இருக்கணும்னு சொல்லி அந்த கப்பல் வந்துட்டு என்ன பிரச்சனை இருந்தாலும் தே டென் டு யுனைட் தெம். ஸோ லவ்வரில் வந்துட்டு தட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். பிகாஸ் ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு வந்துட்டு சேருவாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இல்லாமல் தெர் இஸ் திஸ் ஃபீல், ஓகே அவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு முதல்ல இருந்தே வாஸ் திஸ் யுவர் இன்டென்ஷன், அவங்க பார்ட் பண்ணி போகணும் அப்படின்றது அவங்க இன்டென்ஷனாக இருந்துச்சா? யா, ஐ திங்க் அதான் இந்த ரிலேஷன்ஷிப் அட்ரஸ் பண்ணும்போது ஐ திங்க் இவென்ச்சுவலி எங்கேயோ ஒரு இடத்துல இது ரெண்டு பேரும் க்ரோ அப்பார்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது பேசுகிற கதை தான். ஸோ க்ரோ அப்பார்ட் ஆகும்போது ஐ திங்க் இட் வில் பி ஹெல்த்தி இஃப் தே மூவ் ஆன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகலாங்கிறது தான் ஆரம்பத்துலேருந்தே இருந்த இன்டென்ஷனாக இருந்தது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ அதுதான் இன்டென்ஷன் சொல்லும்போது உங்களோட மெயின் ஐடியா எங்கேருந்து ஆரம்பிச்சது? டிட் யூ லைக் ஓகே இப்படி மூவ் அப்பார்ட் ஆறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து உங்கள் படம் ஆரம்பிச்சுதா, இல்லைனா வந்துட்டு அருண் ஒரு கேரக்டர் இருக்காங்க, இஸ் இன் சச் ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்காங்க, பட் இஸ் க்ரோயிங் அவுட் ஆஃப் இட் அண்ட் இஸ் லைக் லேர்னிங் திங்ஸ், அப்படி ஒரு கான்செப்ட்ல எடுத்தீங்களா? வாட் இஸ் த பேசிக் ஐடியா? ஸோ பேசிக் ஐடியா இஸ் டு எக்ஸ்ப்ளோர். என்னன்னா ஒரு பிரேக்கப் நடக்குதுங்கிறது ஒரு டீடியஸ் ப்ராசஸாக தான் இருக்கும் இல்லையா? அந்த ப்ராசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் இன்டென்ஷனாக இருந்தது. ஆனால் அதோட அவுட்கமும் இப்படி தான் இருக்கணுங்கிறது ஆரம்பத்துலேருந்தே செட் பண்ண ஒரு விஷயமாகவும் தான் இருந்தது. ஸோ அவுட்கம் வாஸ் ஆல்மோஸ்ட் தேர், பட் த எக்ஸைட்மெண்ட் டு கோ இன்சைட் திஸ் ஐடியா வாஸ் டு எக்ஸ்ப்ளோர் த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கப். பிரேக்கப் இஸ் சம்திங் வி டோன்ட் டாக் மச் அபவுட் ஆன் ஸ்க்ரீன். ஓகே, ஒருத்தவங்களை வந்துட்டு நமக்கு முன்னாடி பிடிச்ச அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றத வந்துட்டு வி டோன்ட் அட்ரஸ் அ லாட். ஸோ அப்படி இருக்கும்போது டிட் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், நம்ம இது பண்ணலாமா இல்லை இதான் பிகாஸ் இஸ் ஆல்சோ யுவர் டெபியூ ஃபிலிம், நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாமா வேணாமா அப்படிலாம் யோசிச்சிங்களா? பட் ஆர் யூ லைக் ஷோர் இதுதான் பண்ணணும், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்னு? லைக் ஐ ஹட் ஆல்சோ ஒர்க்ட் ஆன் ஃபியூ அதர் ஸ்கிரிப்ட்ஸ், அதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபில்ம் எதுன்ட்டு நான் இதுதான் டிசைட் பண்ணிட்டு ஆரம்பிக்கல, வேற ஒரு ஃபிலிம் பண்ணி வச்சுருந்தது. அதுக்கப்புறம் மெட்டீரியலைஸ் ஆகலாங்கும் போது தான் இந்த ஸ்கிரிப்டுக்கு நான் வந்தேன். ஆனால் இந்த ஸ்கிரிப்டில் ஏன் எனக்கு ரிலேட் ஆகும்னு தோணுச்சுன்னா, இன்னைக்கு மாடர்ன் டேல பிரேக்கப்புங்கிறது ஒரு பயங்கர நார்மலைஸ்டான திங்காக தான் இருக்குது. அண்டு சாய்ஸஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு நமக்கு இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு குளோபலைஸ்டான ஒரு இடத்துல வந்து ரொம்பவே இந்த விஷயங்கள்லாம் நம்ம நார்மல் கான்வர்சேஷன்ஸ்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்க்ரீனில் நம்ம அதிகம் பார்க்கலனாலும் நமக்குள்ளே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே, நம்ம ஃபேமிலிஸ்குள்ளே அதிகமாக ரிலேஷன்ஷிப்ஸையும் சரி அதோட பிரேக்கப்ஸையும் சரி ஓரளவுக்கு நார்மலைஸ் பண்ணுற இடத்துக்கு ஓரளவுக்கு சொசைட்டியாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால அந்த ரெலவன்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் பண்ணது இந்த ஸ்டோரி. ஸோ வந்துட்டு வென் யூ சே ஓகே இப்போ ஒரு பிரேக்கப்போட ஒரு கஷ்டமான ஒரு இதை காட்டணும் நம்ம முடிவு பண்ண அப்படின்னா, வாஸ் இட் கான்ஷியஸ்லி நீங்கள் வந்துட்டு அவங்களோட ரொமான்ஸ், அந்த லவ் இனிஷியல் ரொமான்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கட் ஷார்ட் பண்ணணுன்றது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்லேருந்தே அப்படி தான் இருந்துச்சா, இல்லை டிட் யூ ஹேவ் லைக் லாங்கர் திங்? எனக்கு அதுதான் லைக் திரும்பியும் ஹாப்பி ஸ்டோரிஸ் ஆர் மோஸ்ட்லி அலைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். லைக் அது டால்ஸ்டாயோட கோட் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் ஹாப்பி ஃபேமிலிஸ் ஆர் அலைக் பட் எவ்ரி சேட் ஃபேமிலி ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம். அந்த மாதிரி எனக்கு ஹாப்பி ஃபேஸை காட்டும் போது இந்த கதைக்கு ரெலவெண்ட்டான இன்சைட்ஸ் என்னால் பெருசாக பிடிக்க முடியும்ன்றது தோணல. ரெண்டாவது எனக்கு அவங்க மேலே ஒரு நல்ல கப்புலாக ரூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்படல எனக்கு. ஸோ இன்னொன்று என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி அட்ரஸ் பண்ணணும்னு முடிவு பண்ண பின்னா இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் டாபிக். நம்ம வந்துட்டு இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் யூ குட் த ஃபிலிம் குட் பி பையஸ்ட் ஆர் ஒருத்தரங்களை வந்துட்டு நம்ம தப்பாக போர்ட்ரே பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டிட் யூ ஹேவ் சர்டன் ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் நம்ம ட்ராப் பண்ணிட்டு இதுக்குள்ளே நம்ம படம் எழுதலாம், படம் எடுக்கலாம், அது மாதிரி ஏதாவது ரூல்ஸ் வச்சுருந்தீங்களா? ரூல்ஸ்னா ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் மாதிரி இல்லை, பட் முடிஞ்ச அளவுக்கு அன்பயாஸ்டாக இருக்கணும், ஜட்ஜ்மெண்டலாக இல்லாமல் எம்பத்தட்டிக்காக இருக்கணும் கேரக்டர்ஸ். ஏன்னா
எனக்கு என்னன்னா எல்லாருமே நான் பிலீவ் பண்ணது என்னன்னா ஃப்ளாஸ் இல்லாத ஆட்கள் இங்க இல்லை அப்படிங்கிறதான். ஸோ அந்த ஃப்ளாஸ்க்குள்ள போயிட்டு அது மூலமா ஒன்று பின் பாயிண்ட் பண்ணி பண்றதை விட இந்த ஃப்ளாஸை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது ஆர் லைக் இந்த ஃப்ளாஸை எப்படி என்ன சொல்றது சரிப்படுத்திட்டு மூவ் ஆன் பண்றதுங்கிற ஒரு இடத்துல பேசினா இன்னும் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் கொஞ்சம் எம்பத்தட்டிக்கா எல்லாருமே ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஸ்ட்ராங்கா இருந்தது. ஓகே. ஸோ நீங்கள் அதை எம்பத்தட்டிக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வந்துட்டு திவ்யாவோட கேரக்டர் எழுப்புனீங்க? பிகாஸ் யூ டோன்ட் ஆஃபன் சி ஒரு உமனுக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு ஏஜென்சி கொடுத்து அந்த ஒரு இது யூ டோன்ட் see it on screen. ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுங்க? I think it's like two people's story essentially. It's Arun and Divya story. ஸோ ரெண்டு பேரோட ஏஜென்சி, ரெண்டு பேரோடைய விருப்பு வெறுப்புகள் பற்றி பேசும்போது தான். அண்ட் படத்தில் அருணோடது இன்னும் நிறையா டீல் பண்ணியிருக்கோம் ஆப்வியஸ்லி திவ்யாவோட. ஏன்னா திவ்யாவை விட அருணுக்கு நிறையா அன்ஹெல்தி ட்ரெயிட்ஸ் இருக்கிறதாவும் கொஞ்சம் அவனுடைய எக்ஸ்ப்ளரேஷன் வந்து இன்னும் நிறையா பேருக்கு எப்படி சொல்கிறது இன்னும் ஒரு லென்ஸ் அது மேலே இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு பார்த்தேன். ஸோ அந்த விதத்தில் ரெண்டு பேர் கேரக்டர்ஸ்க்குமே எப்படி சொல்கிறது ஓரளவுக்கு ஒரு ஏஜென்சியாக இருக்கட்டும் அவங்களுடைய ரெண்டு பேரையுமே ஓரளவுக்கு ஹியூமனைஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் தாட்டாக இருந்துச்சு ஆரம்பம். நீங்கள் வந்துட்டு இப்போது அருண் திவ்யா பற்றி சொல்லும்போது ஒன் திங் இஸ் தட் அருணுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் காட்டுறோம் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்தாங்க அப்படின்னு. But we don't show that for Divya. But then did you ever think like நம்ம அப்படி காட்டும்போது we would feel a little distant from Divya இதுதான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு புரிய கொஞ்சம் டைம் ஆகும் அது மாதிரி யோசிச்சிங்களா? அப்படின்ட்டு யோசிக்கல. ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறது அதை காட்டாதது மூலமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று இமேஜின் பண்ணிக்கிறாங்கல்ல. மேபி லைக் திவ்யா வந்து இன்னும் ஒரு பொதுமையான இடத்துக்கு வராங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. காட்டினா அது ஒரு கிளாஸ்க்குள்ளேயோ இல்லை ஒரு இதுக்குள்ளேயோ சுருக்கிடுவோமோங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருந்துச்சு. அதை காட்டாத போது ஏன்னா அவ கிட்டத்தட்ட வீட்டில இருந்து மூவ் அவுட் ஆனதுக்கு அப்புறமாவே அவளுக்கான ஒரு இண்டிபெண்டான வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றா. அண்ட் அவ வந்து ஐடென்டிட்டியாக ஒன்று அவளுக்கானதை ஒன்று பில்ட் பண்ண ட்ரை பண்றா. ஸோ அதை நம்ம கதையில சொல்லும்போது அது கொஞ்சம் ரெக்ரெசிவா ஆர் ரிடண்டன்ட்டா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் காட்டலனாலும் வாட் ஹெல்ப்ஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் திவ்யா இஸ் லைக் அவர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அண்ட் தட் இஸ் ஆல்சோ வெரி ரேர் பிகாஸ் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படின்னு நம்ம காட்டுறதே வந்துட்டு வெரி ஃபியூ கைவிட்டு சொல்லிடலாம். ஸோ வென் யூ சே ஆனால் இப்போ வந்துட்டு இந்த படத்தில் பார்த்தோம்னா அருண் ஹேஸ் அ சர்டன் ஃப்ரெண்ட்ஸ் கேங். ஆனால் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் வந்துட்டு வி ஹேவ் ஆன் திவ்யாஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு வாஸ் இட் யுவர் இன்டென்ஷன் ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்குன்னு இருக்கணும்னு? கண்டிப்பாக இன்னைக்கு என்ன ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற எல்லா உமனுக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஃபீமேல் சாலிடாரிட்டி வந்து இன்னைக்கு ரொம்பவே செரிஷ் பண்ணுறாங்க. அதை பற்றி நிறையா கான்வர்சேஷன்ஸும் வருது. அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு எஸ்பெஷலி அர்பன் ஸ்பேசஸில் அதுக்கான ஒரு வேல்யூ பயங்கரமாக பேசப்படுது. அண்ட் அது எக்ஸிஸ்டும் ஆகுது. ஒரு மாதிரி நல்ல நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கு. அதனால பர்சனல் க்ரோத் இருக்கிறதா நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் ஒரு கேரக்டரோட எவல்யூஷனை பத்தி நம்ம பேசணுங்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா அதுக்கு முக்கியமா இருந்தாங்க. ஸோ when we talk about our friends மதன்ற கேரக்டர் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு பாய் பெஸ்டியாக காமிச்சிருக்கலாம். இல்லைனா வந்துட்டு மோஸ்ட் ராம் காம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they show it as like one side love. திவ்யா லவ் பண்ணலன்னா கூட ஒரு ஒன் சைட் லவ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் தென் Madan here is a very different person. Why did you not want to use the boy bestie trope or something else? I think that's ஒரு மாதிரி அது ஒரு போரிங்கான ஒரு ஸ்பேஸ்க்கு போயிருச்சோன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். It doesn't excite me. Overuse பண்ணிட்டாங்க. And it's an easy way to generate laughsன்ற மாதிரியும் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்சைட்ஃபுல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த கேரக்டர் வந்துட்டு லைக் ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் பாசிபிள் தான். ஒரு மேல் ஃபீமேலுக்கு மேல் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாவே அந்த இன்டென்ஷன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பார்வை நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது ஆப்வியஸ்லி இன்னைக்கு இருக்கிற ஸ்பேஸில் we've moved on or we've moved away from all those-ன்ற not moved away essentially but அதை தாண்டியும் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு இடம் தான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசும்போது ஒன் திங் தட் ஐ நோட்டிஸ் இஸ் லைக் நிறைய ட்ராவல் இருக்கு படத்தில்.
அண்ட் தென் ஐ வாஸ் கோயிங் த்ரூ யுவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அண்ட் ப்ரொஃபைல்லையும் வந்துட்டு நிறைய ட்ராவல் இமேஜஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ட்ராவல் காட்டுறது வந்துட்டு வாஸ் இட் அவுட் ஆஃப் யுவர் பர்சனல் இன்ட்ரெஸ்ட், இல்லைனா வந்துட்டு டு யூ திங்க் அஸ் அ ஜென்ரேஷன் இப்போ நம்ம வந்துட்டு நிறைய ட்ராவல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வி ஃபோக்கஸ் ஆன் தட், எதனால வந்துட்டு யூ வாண்டட் இன்க்ளூட் ட்ராவல் அஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ஜர்னி? ஐ திங்க் அதான் இந்த நம்ம நார்மலாக ஒரு ஒர்க்கில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பிரேக்குங்கிறது தேவைப்படுது. அண்ட் அந்த பிரேக்குங்கிறது ட்ராவல் எல்லாருமே அவங்களுக்கு ட்ராவல் ஹெல்ப் பண்ணுறதா பார்க்குறாங்க. லைக் இட்ஸ் அன் எசென்ஷியல் திங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு நம்ம சொசைட்டியில். அதனால லைக் ஐ திங்க் இட் ஹெல்ப்ஸ் ஆல்சோ இல்லை வென் யூஆர் லைக் கான்ஸ்டன்ட்லி டூயிங் சம்திங், டேக்கிங் ஆஃப் அண்ட் ஒரு 2 நாள் போயிட்டு வேற ஊருக்கு போயிட்டு வேற மக்களை பார்த்துட்டு வேற இடங்கள்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெஷன் அப் ஆகுது உங்களுக்கு மைண்டுங்கிறதுனால தான். அது முக்கியமாக ஐடி மாதிரியான ஃபீல்ட்ஸில் இருக்கும்போது ஒரு இன்டோர் ஸ்பேசஸ்ஸு ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ட்ராவல் ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு அதை தாண்டி ட்ராவலை நிறையா பேர் மானிட்டைஸ் பண்ணுற இடத்துக்கும் போய் அந்த மாதிரியும் நிறையா நடந்துட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் க்ரோயிங் லைக் த ட்ராவல் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி இஸ் பூமிங் ஃபார் ஷோர். ஸோ நீங்கள் ட்ராவல் பற்றி இவ்வளோ பேசுகிறதுனால நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ராவல் பர்சனா? சின்ஸ் நாட் மச், ரொம்ப ரேராக போனால் ரொம்ப லாங் ட்ராவல் அந்த மாதிரிலாம் நம்ம இங்கே எங்கேயாவது பக்கத்துலேயே போகிறது. எங்கள் ஊருக்கு போனால் நான் ஊர்லேயே பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வருவேன் வண்டி எடுத்துகிட்டு. அந்த மாதிரி எனக்கு ட்ராவல் ஒரு இடமா போய் ஒரு டூரிஸ்டாக போய் பார்க்குறதோட சும்மா ஒரு இடத்துக்கு பர்பஸே இல்லாமல் போயிட்டு உட்காந்துட்டு வர்றது எனக்கு அது இன்னும் எனக்கு பிடிக்கும். பிகாஸ் நம்ம ட்ராவலில் வந்துட்டு அந்த படத்தில் ட்ராவல் பற்றி நிறையா காட்டும்போது தெர் இஸ் லாட் ஆஃப் மெட்டஃபர்ஸ் டு வேவ்ஸ், நிறைய வேவ்ஸ் சீஸ் அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ ஹவு டு யூ லுக் லைக் சீயை வந்துட்டு ஒரு கேரக்டராக இந்த படத்தில் பார்ப்பீங்களா? ஆமாம், ஒரு கேரக்டராங்கிறதோட அது ஒரு ஆம்பியன்ஸ் இந்த படத்தோட ஒரு மூடுக்கு ஒரு மெலங்கலிக்கு ஒரு ஆம்பியன்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்ட்டு தான் நினச்சோம். அண்ட் அதுதான் எனக்கு மெட்டஃபர்ஸ் பற்றி பேசும்போது எனக்கு லைக் ஐ ஃபீல் வெரி uncomfortable explaining the metaphors. If you like feel that way, that's great. Metaphors feel பண்ணா சூப்பர், அது எக்ஸ்பிளைன் பண்ணா ஐ திங்க் இட் becomes an intellectual exercise அப்படின்னு நினைக்கிறேன். I just ask you about one more metaphor because எனக்கு வந்துட்டு அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. Do you think Arun's father and then Madan are like அவங்க வந்துட்டு அருண் வந்துட்டு அவர் இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணி மாறினா மதன் இஸ் லைக் அ மெட்டஃபர் ஆஃப் ஹூ ஹி வுட் பிகம். அதே மாதிரி வந்துட்டு இல்லை அவர் மாற்றிக்கல அப்படின்னா அருண்ஸ் ஃபாதர் இஸ் சம்வன் அது மாதிரி அருணோட 2 விதமான ஃபியூச்சர் ஆளுங்களாம் நம்ம வந்துட்டு அவங்கள பார்க்க முடியுமா? அப்படி நினச்சி எழுதலை, இது இந்த வருஷனாக இருக்கணும் இந்த வருஷனாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சி எழுதலை. பட் அதுதான் லைக் மென்னோட டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் லைஃப்பில் இருக்கும்போது அது இது ஆனால் ப்ராப்பராக இன்டென்ட் பண்ணி தான் பண்ணது. அருண் வந்து லைக் இஃப் ஹீ இஸ் நாட் மெண்டிங் ஹிஸ் வேஸ் ஹீ மைட் பிகம் ஹிஸ் ஃபாதர்ன்றது டெஃபினட்டாக இன்டென்ட் பண்ணி தான் எழுதுனது. அதேமாரி மதன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றது மதனுமே ஆஃபர் பண்ணுறான் ஒரு இடத்துல. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் தீஸ் டாட்ஸ் ஆர் கெட்டிங் கனெக்டட். ஸோ ஸோ இப்போ மதன் அந்த டாட் எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மதன் ரிவீல்ஸ் நானும் முன்னாடி இப்படி தான் இருந்தேன் அப்படின்ற அந்த பாயிண்ட்ல தான். ஸோ தென் வாஸ் தட் அன் ஆஃப்டர் தாட் இந்த ஃபிலிம் நீங்கள் எழுதும்போது? இட் கேம் இன் ஒன் ஆஃப் த லேட்டர் டிராஃப்ட்ஸ் தான் ஆக்சுவலி. அந்த ஏன்னா ஹீஸ் பீங் ரொம்ப லைக் ஒரு மாடல் கேரக்டர் மாதிரி இருக்கானோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஐ திங்க் இட் ஷுட் பி லைக் எப்படி சொல்றது, மதன் சொல்றதையும் ஒரு ஏத்துக்கிற இடம் எப்போ வரும்னா அவனாலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலா அதை பேசும்போது இட் ஆட் மோர் gravity to what he's saying, more depth to what he's saying because he's been there அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம பார்த்துட்டு வந்தவங்க ஒருத்தவங்க பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு தாட்ல தான் அது ஒர்க் பண்ணது. ஸோ இந்த தாட் வந்துட்டு இட் brings back us to this point where வந்துட்டு நீங்கள் படம் பூரா ஃப்ளாடாக நம்ம இருக்கலாம், பட் தென் நம்ம போக போக if we correct our mistakes we can become better humans அப்படின்றது வந்துட்டு ஐ திங்க் அருணோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் மட்டுமே இல்லாமல் ஒரு மதன் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயும் இருக்குது. இப்போது திவ்யா கேரக்டர் பார்த்தா கூட ஸ்டார்டிங்கில் வி see her struggling to surf, ஆனால் கடைசியில் வந்துட்டு அவங்க சர்ஃபிங் பண்ணுறதுல தான் படமே முடியுது. லைக்வைஸ் அவங்க அம்மாவுமே அருணோட அம்மாவுமே வந்துட்டு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம், ஆனால் வந்துட்டு த ஃபிலிம் ஷோஸ் அவங்களோட லைஃப் ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அது மாதிரி. ஸோ do you look at this film as
சம்திங் நாட் ஜஸ்ட் அபவுட் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் பட் நம்ம வந்துட்டு நம்மளோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணணும், அது மாதிரி ஒரு வேர்ஷனா? இட் இஸ் அபவுட் க்ரோயிங் அப்னு நினைக்கிறேன். க்ரோயிங் பிகாஸ் இந்த கடைசியில் போட்ட கோட்லையுமே லவ் இஸ் க்ரோயிங் அப் அப்படிங்கிற விஷயம் தட் when I saw that quote that made so much sense to me. ஏன்னா நான் இது எழுதிட்டு ஆல்மோஸ்ட் டிராஃப்ட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் ஐ சான்ஸ்ட் அப்பான் தட் கோட். ஓகே. அப்போ பார்க்கும்போது ஐ எப்படி அது நம்ம படத்தோட கருவையோ இல்லை நம்ம சொல்ல வர கருத்தையோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுதுங்கிற ஒரு இடத்துல தான் அது பண்ணது. ஸோ இட் இஸ் as you said it is essentially about growing up as individuals also. ஓகே. ஸோ there is this one scene in the film, அந்த வந்துட்டு இந்த growing up எனக்கு வந்துட்டு it was very impactful for me. ஸோ எப்படின்னா they are going on this கோகர்னா ட்ரிப் அண்ட் த்ரூ அவுட் த ட்ரிப் வந்துட்டு அருண் வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் ஒரு சைடில் இருப்பாங்க, அருண் பின்னாடியிலேருந்து அந்த சீனரியெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார், அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே தான் பார்த்துட்டு இருப்பார். பட் there is this one moment in the film, அவர் வந்துட்டு he walks past them and then he is standing in front of them and looking at the sky. இவங்கெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மாதிரி. வாஸ் தட் அ சீன் நீங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு கிராஃப்ட் பண்ணதா இல்லை தானா அமைஞ்சதா? அதுதான் அவனால எந்த பக்கமுமே முழுமையா இருக்க முடியல. இங்க வந்துட்டு பேசி சோஷியலைஸும் ஆக முடியல, ஒரு விஷயத்த அவனால் ரசிக்கவும் முடியலன்ற அந்த ஒரு ரெண்டுங்கட்டான ஒரு இடத்துல இருக்கான்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த கேப்சர் பண்ற மாதிரியான ஒரு மாண்டாஜா இருக்கணும். ஸோ நான் இது என்ன சீன்னா வந்துட்டு the scene where he says to திவ்யா, நான் இதுதான் கடைசியா சிகரெட் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ற சீன். ஸோ அந்த மொத்த படத்துலயுமே வந்துட்டு அந்த ஒரு சீன்ல மட்டும்தான் ஆக்சுவலி வாக்ஸ், இவங்கெல்லாம் பின்னாடி இருக்காங்க, அந்த ஒரு சீன்ல மட்டும்தான் அவன் முன்னாடி இருந்து. ஸோ ஐ ஃபெல்ட் தட் அந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அவன் ஓகே நம்ம லைஃப்பை நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணாங்க. பட் தட் இஸ் ஆல்சோ த சேம் சீன் வேர் ஐ ஃபெல்ட் இந்த அருண் பக்கமா வந்துட்டு படம் லைட்டா டில்ட் ஆகுதோ அப்படின்னு. பிகாஸ் he says உனக்கு நான் அதை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. ஸோ as a writer my intention is never to tilt towards anybody's side and I just wanted to follow the characters true to its nature-ன்றது தான் என்னோட இன்டென்ஷனாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல அருணை நான் என்னோட இன்டென்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, அருண் வந்து அது வரைக்கும் ரொம்ப லைக் அவனுடைய டிக்னிட்டிலாம் லூஸ் பண்ணிட்டு திரும்பி போகிறான், கெஞ்சுறான், வைக்கிறான், இது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீ கெட்ஸ் ஹர்ட். லைக் அதுக்கு முன்னாடி சீனில் தான் திவ்யா வந்து அவனை ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை சொல்லி ஹர்ட் அண்ட் அதான் அவனுக்கே அது ஒரு பயங்கர ஒரு ட்ரூத் பாமாக இருக்குது. அந்த இடத்துல அவனுக்கு வந்து ஒரு பெரிய கோவம் தான் இருக்குது, எல்லாத்து மேலேயும் கோவம், தான் மேலேயும் கோவம், சுற்றி இருக்கிறவங்க மேலேயும் கோவம். அந்த கோவத்தோட வெளிப்பாடு தான் அந்த இடத்துல அவன் அப்படி சொல்றதா நினைக்கிறேனே தவிர உண்மையிலேயே அருண் சொல்றதை தான் ரைட்டராகவும் நான் மீன் பண்றேன் அப்படிங்கிற ஒரு இடம் கிடையாது. அருண் இது வரைக்கும் நான் எந்த மாதிரியான ஒரு கேரக்டரா செட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அவனுடைய நேச்சருக்கு அப்படி பேசுறது வந்து ஒன்றும் ஆச்சரியப்படுறமான விஷயம் இல்லை. ஸோ அப்படிதான் நான் பார்க்குறேன். அதை வந்துட்டு பர்சீவ் பண்ணிக்கும் போது ரிவெஞ்சாவோ இதுவாவோ பர்சீவ் பண்ணிக்கிட்டா அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நான் அப்படி இன்டென்ட் பண்ணி பண்ணல. ஏன்னா அந்த இடத்துல அவன் கோவப்படுறான். அவங்க என்னன்னா நம்மளை ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி நம்ம ஏதாச்சும் சொல்லி ஹர்ட் பண்ணிடலாங்கிற ஒரு இடத்துக்கு தானே நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிங்க்ட்டுக்கு தானே போவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிங்க்டாக தான் அங்கேயுமே பார்த்தேன். அண்டு கடைசியில் அவன் அமைதியா வீட்டுக்கு திரும்பி போற, ஐ மீன் அந்த பைக் எடுத்துட்டு போற நேரத்திலலாம் வந்து அவனுக்கு என்ன சொல்லுவான், அவன் எல்லாமே சொல்லிட்டான், எல்லாமே பேசி முடிஞ்சாச்சு, இனிமே சாரி சொல்றது அங்க சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் சாரியாலாம் ஃபீல் பண்ணாமலாம் இல்லை. ஆனா அது வந்துட்டு எப்படி வெளிப்படுத்துறான்னா எனக்கு ஓகே எனக்கு ஒரு டிக்னிட்டி வந்துருச்சு, எனக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் வந்துருச்சு அப்படிங்கிற இடத்துல அவன் ஃபீல் பண்ணிக்கிறான். அதோட ஒரு வெளிப்பாடு, அதோட ஒரு கோவம் தானே தவிர அதை நான் நியாயப்படுத்தவோ இல்லை அது வந்து ஒரு கெட் பேக் பண்றதுக்கான ஒரு மாஸ் மூமெண்ட்டாவோ இன்டென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது த சீன் ஆஃப்டர் தட் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. அண்ட் தென் ஷீ சேஸ் லைக் இப்படி வந்துட்டு திவ்யா பேசினா என்கிட்ட, இட்ஸ் ஓகே நீ வீட்டுக்கு வா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷி ஆல்சோ சேஸ் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போனேன், பயப்படாமல் நான் போயிட்டேன், டிவோர்ஸும் அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ இதில் டூ திங்ஸ் என்னென்னா வந்துட்டு திஸ் ஆங்கிள் ஆஃப் ஒரு அவங்க அருணோட லவ்வரும் அருணோட அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், இட் வாஸ் அந்த ஒரு சீனே வந்துட்டு இட் வாஸ் வெரி இம்பேக்ட்ஃபுல். சொல்லப்போனால் மொத்த ஃபிலிமில் வந்துட்டு அந்த ஒரு சீன் தூக்கி நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சீனை நீங்கள் எப்படி யூ இமேஜின் அது சொல்லுங்கள். இன்னொன்று வந்துட்டு வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் இஸ் நம்ம பிரேக்கப் பற்றி நீங்கள் படம் ஃபுல்லாக பேசுகிறீங்க எல்லாம் இருக்குது,
why did you want to bring about the topic of divorce? முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துல க்ரோயிங் அப்பை பத்தி அட்ரஸ் பண்ணது. க்ரோயிங் அப்புங்கிறது ஏஜ் ரிலேட்டட் விஷயமா இல்லைன்னு நான் பாக்குறேன். எல்லா பாயிண்ட்லயுமே ஏதோ ஒரு ஃபிளாஸ்ல இருந்து நம்ம வெளியே வரும்போது ஆர் ஏதோ ஒரு விஷயத்த நம்மள ஹிண்டர் பண்ற ஒரு விஷயத்த நம்ம கலையும் போது அது க்ரோயிங் அப்பா தான் பார்க்குறேன். ஸோ அவங்க அம்மாவுக்குமே அந்த ஒரு ஹோப், அந்த ஏன்னா அவங்க இவனுடைய மேரிட்டல் லைஃப்பையும் இவனுடைய செட்டில்மெண்ட்டையும் தான் ஒரு ஹோப்பாக வச்சுக்கிட்டு இருக்காங்கங்கும் போது அது ஒரு என்டாங்கிள்மெண்ட்டை காஸ் பண்ணிடுது திவ்யாவுக்குமே. ஸோ இப்போ திவ்யா வந்து அதை கன்ஃபரன்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு இடத்துல அவங்களுமே அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஹோப்பை ரிக்ளைம் பண்ற ஒரு இடத்த காட்டினா அது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணுது. திவ்யாவுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நிறையா விஷயங்கள் தடையா இருக்கு. அதுல அவங்க அம்மாவோட இருக்க ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அவங்க அம்மா திரும்பி திரும்பி திவ்யாவை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா அருணுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள்ங்கிற ஒரு இடத்துல, அதாவது எனக்கு அப்புறம் என் வேலையை நீ பார்த்துக்குவ அப்படிங்கிற ஒரு ஹோப்பை வச்சு இது பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து அவளுக்குமே ஒரு பேர்டனா இருக்கும்போது, அண்ட் அவங்க என்னன்னா இது இந்த பிரேக்கப் நடக்கிறது ஆர் இந்த ஒரு பிரிவு வந்து நம்மளை தாண்டி இன்னொருத்தங்களையும் ஹர்ட் பண்ண போகுது, கொலாட்ரல் டேமேஜா இருக்க போகுதுங்கிறது எல்லாமே அவளோட கில்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் ஐ திங்க் திவ்யா ஃபெல்ட் ஒரு மாதிரி ரைட் டு ஹாவ் தட் கான்வர்சேஷன் ஸோ தட் ஷீ கெட்ஸ் ஹர் க்ளோசர் ஃப்ரம் திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இருந்துச்சு. இன்னொன்று என்னன்னா அவளுக்கு அவங்க அம்மாவும் என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே தெரியும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் திவ்யாவுக்கு. யூஸ்வலா வந்துட்டு ஒரு அம்மானா அவங்க பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் ஃபெல்ட் லைக் அவ அந்த பொசிஷன்ல அவங்களையும் நின்று பார்த்தனால இட் ஆல்சோ ஃபெல்ட் லைக் திவ்யா வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது வாஸ் லைக் an impact for her also to choose divorce. அது ரொம்ப இன்டெண்டடா இல்ல, பட் அந்த பார்ட் இதை நோட்டீஸ் பண்ணேன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம். So லாஸ்டா ஒரு கொஸ்டின் என்ன கேட்கணும், யூ ஸ்டார்ட் த ஃபிலிம் வித் திவ்யா அண்ட் தென் யூ எண்ட் த ஃபிலிம் வித் திவ்யா. நான் சொன்ன மாதிரி நடுவில் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு ஒரு மாதிரி கொஞ்சம் அருண் சைட் போதும் அப்படின்னு. பட் தென் when you end it with திவ்யா actually surfing, it felt very liberating. Okay, திவ்யா வந்துட்டு because throughout the film அருண் நிறைய இடத்துல it feels like அருண் is just stuck. நமக்குமே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, இஸ் ஜஸ்ட் ஸ்டக். அது க்ரோ அப் ஆகிற சீனே இல்லை. பட் த்ரூ அவுட் தேர் இஸ் தி ஸ்டேஜ் வேர் திவ்யா ஸ்டார்ட்ஸ் வித் ஓகே இது வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்லேருந்து தேர் இஸ் திஸ் பாயிண்ட் வேர் ஷீ டிசைட்ஸ் இது வேணாம் அப்படின்னு. அண்ட் ஃப்ரம் டே டில் த ஹோல் ஆஃப் செகண்ட் ஆஃப் இட்ஸ் லைக் அவ எப்படி அதுலேருந்து வெளில வர ட்ரை பண்ணுறா அப்படின்னு. தெர் இஸ் இஸ் ஓல் க்ரோத் தட் வி சி ஆஃப் ஹர். அண்ட் தென் டு எண்ட் தட் ஸ்டில் வித் திவ்யா வாஸ் இட் லைக் நீங்கள் ஓகே அது திவ்யாவோட க்ரோத்தும் காட்டணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டில் வச்சிங்களா, இல்லை வாஸ் இட் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் திவ்யா தான் ஸ்டார்டிங் திவ்யா தான் எண்டிங் இருந்துச்சு? திவ்யா தான் ஸ்டார்டிங் திவ்யா தான் எண்டிங். ஏன்னா since this film is about a breakup, she is the one who wants the breakup and who initiates the breakup. So it's essentially her story as much as it's Arun's story. And it starts with அவங்க ஓப்பனிங் இமேஜாவே அவங்களுடைய ஹாப்பி டைம்ஸ்ல காட்டும் போது எப்படி அந்த ஹாப்பி டைம்ஸை இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டீல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இடம் தான். ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க திரும்பியும் ஷீஸ் அட் காம் அப்படிங்கிற ஒரு இடத்துலயே திரும்பியும் முடிக்கிறது ஐ திங்க் இட் ஃபெல்ட் ரைட். ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸாக இருக்கும்னு நினைச்சேன். அது நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ ஃபிலிம் தட் ஐ ஃபீல் லைக் ஒரு ட்ரெண்டை மாற்றுது அப்படின்னு. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அட்ரஸ் பண்ணியிருக்கு, பட் இட் டசன்ட் எண்ட் வித் பார்ட்டிங் வேஸ். ஸோ இட்ஸ் அ லவ்லி ஃபிலிம். Thank you so much. It was lovely talking to you. Thank you. Same here. Thank you.